அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த 10வது அதிகாரமும் 11வது அதிகாரமும் கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை விட்டு விலகிச் செல்லுகிறதை முக்கியப்படுத்துகிற அதிகாரங்களாக அவைகள் காணப்படுகின்றன. 4 விதமான அருவருப்பான ஆராதனைகளை தன்னுடைய ஜனங்கள் ஆலயத்திற்குள்ளேயே கொண்டு வந்தபடியினாலே தேவ மகிமையானது இந்த ஆலயத்தை விட்டு எழும்பிச் செல்லுகிறதை இந்த 2 அதிகாரங்களும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் இவைகளை நாளைய தினத்திலும் தேவனுடைய மகிமையை குறித்து நாளைய தினத்திலும் இந்த நாளிலே கேருபீன்களை குறித்தும் சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்தும் மாத்திரம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டு நாளைய தினத்தில் தேவனுடைய மகிமையினுடைய வித்தியாசங்களை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் தேவனுடைய ரகசியங்களை ஆழமாக அறிந்து கொள்கிறதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். இந்த அதிகாரத்தில் கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் எந்த நீல ரத்தினம் போன்ற சிங்காசனம் அந்த சாயலாக ஒரு தோற்றத்தை கண்டேன், அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது என்று சொல்லி வான மண்டலங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு சிங்காசனத்தை இவர் பார்க்கிறதாகவும் அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர் சணல் நூல் அங்கி தரித்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவில் பிரவேசித்து கேருபீன்களின் நடுவே அந்த இருக்கின்ற அக்கினி தலையில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான் என்று சொல்லி அங்கே அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினால நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று என்று சொல்லி இங்கே நாம் படிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் அந்த கேருபீன்கள் அவைகள் கொஞ்சம் அக்கினியை எடுத்து இங்கே சணல் நூல் தரித்த அந்த மனிதனுடைய கைகளிலே கொடுத்த பொழுது அவன் அந்த எருசலேமுக்கு நேராக அவைகளை இறைக்கிறான். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அக்கினி துண்டை ஒரு குறட்டினால எடுத்துக்கொண்டு அந்த ஏசாயாவினுடைய நாவை தொட்ட பொழுது அவன் சுத்தமானான் என்று சொல்லி பார்த்தோம். சுத்திகரிப்பதற்கும் தேவனுடைய பலிபீடத்தினுடைய அக்கினி பயன்படுகிறது. நியாய தீர்ப்பு செய்கிறதற்கும் தேவனுடைய அக்கினியானது பயன்படுத்தப்படுகிறது. அந்த அக்கினியை எடுத்து எருசலேம் முழுவதும் இறைத்ததற்கு காரணம் சீக்கிரத்தில் இந்த எருசலேமானது அழிக்கப்பட போகிறது என்கிற காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 2வதாக இந்த கேருபீன்களை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கேருபீன்கள் தேவனோடு நெருக்கமாக காணப்பட்ட ஒரு சிருஷ்டியாக நாம் இதை கண்டறிய முடிகிறது. இவைகள் தேவ தூதர்களை விட வேறுபட்ட ஒரு கணத்தை, அதாவது ஒரு மதிப்பை சார்ந்ததாக இவைகள் தோன்றுகின்றன. இவை வெறும் மாய தோற்றங்களாகவோ அடையாளங்களாகவோ அன்றி ஒரு உயிருள்ள ஒரு உயிரினமாகவே வேதாகமத்தில் இந்த கேருபீன்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவற்றின் உருவங்களை தேவனின் ஆசனமான கிருபாசனத்தின் மீது பொறித்து வைத்ததாகவும் திரைச்சீலையில பின்னி வைத்ததாகவும் ஆசரிப்பு கூடார பணிகளில் நம்ம வாசிக்க முடிகிறது. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. 22ஆம் வசனத்தில் அதே போல யாத்ராகமம் 26:31லையும் இந்த திரைச்சீலைகளில் பின்னி வைக்கப்பட்ட இந்த கேருபீன்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. பொன்னினால 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னால் அந்த தகட்டை அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னுடைய சொல்லுவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் கிருபாசனத்திற்கு 2 ஓரங்களிலுமே அங்கே கேருபீன்களை செய்து வைக்கும்படியாக அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அங்கே பிரதான ஆசாரியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் செய்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 26:31 இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் ஒரு திரைச்சீலையை
உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். திரைச்சீலையை இங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த திரைச்சீலையை குறித்து 10 முழ நீளம் 10 முழ அகலம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வண்ண திரைச்சீலையாக இது காட்சியளிக்கிறது. இளநீல நூலாகிய அந்த இரத்தாம்பர நூலினால், சிவப்பு நூலினால், திரிந்த மெல்லிய பவிஞ்ச நூலினால இவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பது கிறிஸ்துவினுடைய நிழல் உருவமாக இவைகள் காட்டப்படுகிறது. இந்த திரைச்சீலையை உண்டு பண்ணி அதுல தான் இந்த கேருபீன்கள் வைக்கப்படுகிறது. இந்த வண்ணங்களான இளநீளமானது கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையையும், இரத்தாம்பரம் அவரது ராஜரீகமத்தையும், சிவப்பு நூலானது அவருடைய பாடுகளையும், பஞ்சு நூலானது அவருடைய தூய்மை ஆகியவற்றை காட்டக்கூடிய கிறிஸ்துவினுடைய நிழல் உருவமாக இருக்கக்கூடிய இந்த திரைச்சீலையில தான் மிகவும் நெருக்கமாக கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய மரணத்தில் இந்த திரைச்சீலை மேலிருந்து 2 கீழே நோக்கி கிழிந்ததின் நிமித்தமாக கிறிஸ்துவின் சரீரத்தின் வழியாக ஏற்பட்ட புதிய வாசலின் வழியாக, அது பரலோகத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட வாசலாக, ஜீவனுள்ள புதிய வாசலாக, இந்த வாசலே நித்திய வாசலுக்கு செல்லுகிற நுழைவாயிலாக, இது இன்றி வேறு வாசலே இல்லை என்கிற அளவிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நானே வாசல் என்று சொல்லி அவர் அந்த கிழிக்கப்பட்ட திரையை நிழல் உருவமாக காண்பித்து அதன் வழியாக என்னுடைய கிருபாசனத்தை தேவன் அண்டையில் சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், பரலோகத்தில் சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் பெற முடியும் என்கிற காரியமானது பின்னாட்களிலே நிறைவேற்றப்படுகிறது. முன்னாட்களில் வைக்கப்பட்ட நிழல் உருவத்தில் இங்கே கேருபீன்கள் கிறிஸ்துவோடும் அத்தனை ஐக்கியமுடையதாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் ஏதேன் தோட்டத்துக்கு போகும் வழியை அடைக்கத்தக்கதாக ஆண்டவர் அங்கே சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் காவலாக வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் பாவம் செய்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலான்னு சொல்லியிருந்த பொழுது அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து விட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காம விட்டபோது ஆண்டவர் அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த தோட்டத்திற்கு காவல் பண்ணும்படியாக கேருப்பை வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இங்கே எசேக்கியேல் காண்கிற கேருபானது அவைகள் 4 வகையான முகங்களை கொண்டதாக காணப்படுகிறது. சிங்கம், காளை, கழுகு, மனிதன் இவைகளினுடைய அந்த ஒரு முகத்தை உடையதாக அவைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளுடைய பணிகள் என்ன? இந்த கேருபீன்கள் ஆண்டவர் டிராவல் பண்ணி செல்லக்கூடிய அந்த ரதத்தை அவைகள் சுமக்கக்கூடியவைகளாக அவைகள் காணப்படுகின்றன என்று சொல்லி இங்கே எசேக்கியேலும் பார்க்கிறார். சங்கீதம் 18:10 நாம் பார்க்கிறோம், கேருபீன்களின் மேல் ஏறி வேகமாக சென்றார் என்று சொன்னால் கேருபீன்கள் சுமந்து செல்லுகிற அந்த ரதத்தின் மேல் ஏறி தேவன் வேகமாக சென்றார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். 2 சாமுவேல் 22:11 இதே சம்பவம், இதே வசனங்கள் குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் பயணம் செய்யும் போது பயன்படுத்தும் அந்த சிங்காசனத்தை எடுத்து செல்வது இந்த கேருபீன்கள் தான் என்பதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 1-22 வரையிலும் பார்க்கிறோம். அதே போல எசேக்கியேல்ல நம்ம அங்கே 1ஆம் அதிகாரத்திலையும் நம்ம அதை குறித்து நாம் பார்க்கிறதை பார்க்கிறோம். இந்த கேருபீன்களானது அது தேவனை ஆராதிக்கக்கூடியதாகவும் அது காணப்படக்கூடியதை நாம் பார்க்க முடியும். தேவனை ஆராதிக்கிற தன்மை உடையதாக அவைகள் காணப்படுகின்றன என்கிறதையும் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதைத் தொடர்ந்து இங்கே ஆண்டவர் ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனாக 5ஆம் வசனத்திலே அவர் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். எல்ஷடாய், நான் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எசேக்கியேலுக்கு தன்னை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் எதற்காக எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர் விளக்குகிறார் என்று சொன்னால், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் அந்த ஒரு மனிதனில் இருந்து ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்ரவேல் தேசத்தையே உருவாக்கி அதை மிகப்பெரிய வல்லரசாக அவைகளை மாற்றினாரே. அப்படிப்பட்ட வல்லமையுடைய தன்னுடைய மாட்சிமையை வல்லமையை
விளக்கும்படியாக சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோபுவும் தன்னுடைய 42வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். அந்த காரியத்தையும் இங்கே எசேக்கியேல் கண்டுகொள்ளுகிறதை பார்க்கிறோம். கேருபீன்களை குறித்த ஒரு சரியான அறிவை பெற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவைகள் நான் கேருபீன்கள் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி. கேருபீன்கள்னா யாரு, அவைகளுடைய பணிகள் என்ன, அவைகள் எப்படி ஆண்டவரோடு கூட நெருக்கமான தொடர்புல இருக்கின்றன, அவைகள் எப்படி ஆராதிக்கின்றன என்கிற காரியத்தை வேதத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரே ஒரு மனிதனை கொண்டு 100 வயதில் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையே உருவாக்கி ஒரு மிகப்பெரிய வல்லரசாக இஸ்ரவேல் நாட்டை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை மிகப்பெரிய சர்வ வல்லவராக எல்ஷடாயாக அவர் இருக்கிறார் என்பதை இங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், அவருடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தில் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தில் நான் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்ஷடாய் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார். நம்மோடு கூட தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார். என்னோடு கூட இருந்தார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய ரகசிய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் அருளின வெளிச்சத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருள்கள் சூழ்ந்தாலும் நாம் அவைகளை கடந்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தரக்கூடிய சர்வ வல்லவரை நாம் சேவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே.